Hello friends, welcome back to Beyond 9 to 5 with Priya. லாஸ்ட் ஒரு 2 டேஸாகவே பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4 மணி 4:30க்கெல்லாம் முழிப்பு வந்துடுது. சரி எழுந்திரிச்சு ரெடி ஆகிட்டு பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றலான்னு சொல்லிட்டு அதுக்கான வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே கிச்சனுக்கு வந்தாச்சு. அன்றைக்கி வந்துட்டு மெனு பார்த்திங்கன்னா சப்பாத்தி சன்னா கிரேவி. ஒரே கிரேவி தான் காலையில் சப்பாத்தியோட மதியானம் ரைஸோட. எனக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாலட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு பச்சைப்பயிறு ஊற வச்சு முளை கட்டி வச்சுருக்கேன். தேவையான வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே வெட்டி வச்சுட்டு பேஸ்ட்டெல்லாம் அரைச்சி வச்சுட்டு இன்னொரு பக்கம் வந்துட்டு குக்கரில் சன்னாவை வந்துட்டு போட்டு வேக விட்டுட்டேன். அது வேகிற டைமில் சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சோம்னா கொஞ்சம் நேரம் ஊறுன்னு சொல்லிட்டு அதையுமே ரெடி பண்ணி வச்சாச்சு. கிரேவி நல்லா கொதித்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தேங்காய் பெருஞ்சீரகம் அது கூடவே வேக வச்சு சன்னாவில் வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவு எடுத்து அதையும் போட்டு நல்லா அரைச்சி குழம்புல வந்துட்டு ஊற்றினோம்னா கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும். சாலடுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பச்சைப்பயிறு அது கூட துருவின கேரட் கட் பண்ண தக்காளி கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி அதுதான் எனக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட். கூடவே வந்துட்டு ஒரு டம்ளர் மோர் எடுத்துக்கிட்டேன். யூஸ்வலாக கிச்சன் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு விஸ்வா வேன் ஏற டைமில் தான் நான் கீழே வந்துட்டு வாசல் தெளித்து கோலம் போடுவேன். சம்டைம் தோணுச்சுன்னா பெரிய கோலமாக போடுவேன், இல்லை வந்துட்டு சின்ன கோலமாகவும் போடுவேன். அப்பப்போ இருக்கிற மூடை பொறுத்து. அதுக்கப்புறம் வந்துட்டு காலையில் கொஞ்சம் பூவெல்லாம் பூத்துருந்துச்சு, அதெல்லாம் பார்க்க அழகாக இருக்கும். அதுவுமே வந்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். செடியில் பூக்கிற செம்பருத்தி அரளிப்பூவை வச்சு சாமிக்கு வந்துட்டு அன்னன்னைக்கு வச்சுருவேன். ஸோ எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் நானுமே வந்துட்டு சிஸ்டமில் உட்காந்துட்டேன். என்னோடய சிம்பிளான மார்னிங் ரொட்டீன் ஆஃபீஸ் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு மார்னிங் ரொட்டீனோடு உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் ஸ்டே டியூன். டாடா, பாய் பாய்.